சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் போட்டியின்றி தேர்வு. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகராக ஜே.சி.டி. பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணை சபாநாயகராக ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தவேக சில கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வராக விஜய் மே 10ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் புதிய எம்.எல்.ஏ.க்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக சட்டப்பேரவை தற்காலிக தலைவராக கருப்பையா நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நிரந்தர பேரவைத் தலைவர் பதவிக்கு தவேக சார்பில் 1000 விளக்கு தொகுதியின் எம்.எல்.ஏ.வான ஜே.சி.டி. பிரபாகர் பேரவை செயலாளர் கி. சீனிவாசனிடம் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது முதல்வர் விஜய், அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆனந்த், அருண்ராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதேபோல் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு துறையூர் தொகுதி எம்.எல்.ஏ.வான ரவிசங்கர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் சார்பில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்வராததால் பேரவைத் தலைவராக ஜே.சி.டி. பிரபாகர், துணைத் தலைவராக ரவிசங்கர் ஆகியோர் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி சட்டப்பேரவைத் தலைவராக ஜே.சி.டி. பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டதும் அவரை அமைச்சர் செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் இணைந்து பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், துணை சபாநாயகராக ரவிசங்கர் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை உறுப்பினர்கள் சபாநாயகர், துணை சபாநாயகருக்கான வாழ்த்துரைகளை வழங்கி வருகின்றனர்.